அவருடைய கருமையான தேவனுடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். 12வது வசனத்தை வாசிக்க. 12வது வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி இங்கே கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. பவுலடியா இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது பலமாய் தேவனுடைய சித்தமும் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவது மாத்திரமல்ல, உங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் அனைவரும் பாத்திரவான்களாக, அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நீங்கள் வாழ நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி பவுலடியா தெசலோனிக்கேயர் சபையை பார்த்து அங்கே சொல்லுகிற அதற்காக இருக்கிறார்கள். காண்கிறவர்களே, 3 காரியங்களை இந்த வசனத்துக்குள்ளே பவுலடியா நமக்கு சொல்லுகிறார். முதலாவது, அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது, தேவனுடைய சம்பூர்ணமான பரிபூர்ணமான சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். மூன்றாவது, விசுவாசத்தினுடைய கிரியை கேட்ட அந்த பலம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்று சொல்லி 3 காரியங்களுக்காக பவுலடியா ஜெபிப்பதாக சொல்லியிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில், இப்படிப்பட்ட காலகட்டத்தில், இந்த காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 காரியங்கள் நிறைவேற நாம் அனைவரும் பிரயாசப்பட வேண்டிய ஒரு காலப்பகுதியில நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன? அதாவது அழைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பலமாக நிறைவேற வேண்டும். மூன்றாவது, விசுவாசத்திற்குரிய அந்த பிரயாசத்திற்குரிய அந்த பலம் நம்முடைய வாழ்க்கையில பலமையாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று பவுலடியா சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு என்று சொல்கிற பொழுது நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழும்படியாக அவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து வேறு நமக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகிறது. அழைக்கப்பட்டவர்கள் நாம் அனைவரும் யாரு? அநேக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அழைப்பை கேட்டு, தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவும், அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில வாழும்படியாகவும் ஆண்டவர் நாம் எல்லாரையும் அழைத்து இருக்கிறார். ஆமென். நம்மெல்லாம் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க எல்லாரும், நாம் நீங்களும் யாரு? ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் ராஜ்யத்திற்காக, அவருடைய இந்த சேவையில, அவருடைய ஊழியத்துல, அவருடைய ராஜ்யத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நாம் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல, கடவுளுடைய ராஜ்யத்துல ஏதாவது காரியத்தை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நாம் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு விருப்பத்தின் அடிப்படையில், ஏதோ ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை முன்குறித்து, நம்மை குறித்துதான் ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில வைத்து அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யும்படியாக, அவருடைய ராஜ்யத்துல நாங்கள் நம்முடைய பங்கை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். யாருமே நாம் சொல்ல முடியாது எனக்கு அழைப்பு இல்லை, எனக்கு
இந்த காலை பொழுது தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிற நாம் அனைவரும் ஆண்டவரால அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆனா அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று பார்க்கிற பொழுது அங்கேதான் நம்முடைய குறைவு ஆரம்பமாகிறது. எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான். ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று பார்க்கிற பொழுது ஒரு சிலர் ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி எத்தனையோ ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஓடினவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை பாதியில் இழந்து விட்டார்கள். ஆண்டவருக்காக வைராக்கியமாக ராஜ்யத்திற்காக விலகி பிரகாசித்தவர்கள் ஆண்டவர் ராஜ்யத்தை விட்டு விலகி வேறு ராஜ்யங்களை கட்டுப்படியாக மாறிவிட்டார்கள். நாம் பார்க்கிற சமுதாயத்திலே எத்தனை வாலிபர்கள், எத்தனை ஊழியர்கள், எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக ஓடினவர்கள், ஆண்டவருடைய காரியத்தை செய்தவர்கள், தேவ ராஜ்யத்தில் தங்கள் பங்கை அழைப்பு விருதுபடுத்திக் கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் அநேகர் இன்றைக்கு பாதியில தங்கள் காரியங்களை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்கள் செய்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நீங்களும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அழைப்புக்கு முதலாவது நாம் அனைவரும் பாத்திரவான்களாய் அடக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். முதலாவது தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நாம் அனைவரும் பாத்திரவான்களாய் முதலாவது இருக்க வேண்டும். அதை குறித்து வேதம் சொல்கிற பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் நிருபத்திலே 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசியுங்கள். எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனியுங்கள். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய எபிரேயர்களுக்கு நிருபத்திலே யூதர்களுக்கு நிருபத்தில் எழுதுகிற பொழுது தெளிவாக சொல்ல வருகிற விடயம் என்ன? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் யாரை பார்க்க வேண்டுமா? பிரதான அப்போஸ்தலராகவும் இந்த பூமியில் வெளிப்பட்ட பிரதான வேட்பாளராகவும் வெளிப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அனைவரும் வேண்டிக்கு காரணம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டு ஆண்டவரால் பயங்கரமாக பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களை அநேகர் பார்த்தபடியினால் பாதியிலே அவர்களுடைய ஓட்டங்கள் இடைநிறுத்தப்படுகிறது. பாதியிலே அவர்கள் தேவனை விட்டுக் விடுகிறார்கள். மீதியிலே என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். அவர்களை பார்த்த இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய ஊழியர்களை பார்த்தவர்கள், தங்களுடைய மேற்பர்களை பார்த்தவர்கள், தாங்களுக்கு அறிமுகமான தீர்க்கதரிசிகளை பார்த்தவர்கள், அந்த மனிதர்களை பார்த்து 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 வாழ்ந்தவர்கள், தங்களுக்கு முன்னுதாரணமாக வைத்த அநேக மனிதர்களுடைய முயற்சியை பார்த்தவர்கள், அநேக விழுந்து போன வரலாறு நிறைய உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இந்த காரியப்படுகிற தேவ சமூகத்தில் இருக்கிற எதையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? இயேசுவை பாருங்கள். யாரை பார்க்கட்டா? இயேசுவை பாருங்கள். ஏன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற கேள்விக்கு எபிரேயர் அதே அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை வாசியுங்கள். 5வது 6வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கும் மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நீங்களும் நடக்கும்படியாக நடக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதலாம் சுபாவம் என்ன? உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்?
வாழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வேலைக்காரனாய், ஒரு ஊழியக்காரனாய் கடவுளுடைய வீட்டுக்குள்ள கடவுளுடைய ராஜ்யத்தின் சேவைக்காக அழைக்கப்பட்டதான இந்த மோசே கடவுளுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தார். சொல்லுங்க, வீட்டில எங்கும் உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்த அழைப்பிற்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் நீங்களும் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக தேவனுக்குள்ளே வந்திருக்கிறோமோ, எதற்காக தேவனை பார்த்து அவரை பார்த்து அப்பா பிதாவை அழைக்கிற புத்திரசுகாரத்தின் ஆவியை உடையவர்களால் இந்த பூமியை வாழ்வழியான சாயத்தை பெற்றுக் கொள்வோமோ, அதற்காக அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே, அவருடைய சேவைக்கு உள்ளே, அவருடைய வீட்டிற்கு உள்ளே நாம் அனைவரும் சரியான அழைப்புடையவர்களாய் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில உண்மை அவசியம். ஒரு வேலைக்காரனாய் மோசே கடவுளுடைய வீட்டுக்குள்ளே உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தான். ஆனால் அதற்கு மேற்பட்டவராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேலைக்காரனாய் அல்ல, பிள்ளையாய் உண்மையாய் இருந்தார். அப்படி இருந்தார், பிள்ளை வேலைக்காரனால இயேசு பிதாவுடைய வீட்டுல பிள்ளை எல்லா உரிமையும் இருக்கிறது, எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. ஆனாலும் அந்த உரிமையின் சுதந்திரமும் உண்மையும் அவருக்கு இருந்தது. உண்மையாக வீட்டுக்குள்ள உண்மையாக வாழ்ந்தார், உண்மையாக கடவுள் ராஜ்யத்துக்குள்ள உண்மையாக இருந்தார். அவரை பார்க்கும்படியாக வேதம் நமக்கு அழகாக அறிவுரை கொடுக்கிறது. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளால் எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனிதர்களை அழைக்கப்பட்ட பெரிய அழைப்புகளை பெற்றதான மனிதர்களை நம்முடைய கண்கள் பார்க்குமானால் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வரத்தான் செய்யும். மனிதன் மேலே கண்களை வைப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பது வருகை என்பதுதான் நிச்சயம். என்றால் இறைமையா 17:5 சொல்கிறது, மனுஷன் மேல நம்பிக்கையை வைத்து மாம்ச மாணவர்களை தன் பிரபலமாக்கிக் கொண்டு கடவுளை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதன், கடவுளை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் மனிதன் மேலே நம்முடைய பார்வை செலுத்துகிறதோ, மனிதன் மேலே பார்க்கும்படியாக என்னுடைய கண்கள் செலுத்துகிறோமோ, அப்பொழுது மாம்சமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரபலமாக மாறுவோம். மாம்சமான நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்துக்குள்ள இருக்கிறதாக, இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள இருக்கிறதாக அறிவு, அனுபவம், திறமை, ஆற்றல், நம்முடைய பலம், இவை எல்லாம் என்ன செய்வது? மனிதன் மேல ஒரு பார்வை செலுத்துகிற பொழுது, மனுஷன் மேல நம்முடைய நம்பிக்கை வைக்கிற பொழுது, நம்முடைய நேரம் சொல்வது மாம்சமானவர்கள் உயர்வலமாக மாறும். மாம்சமானவர்கள் வளர்க்க ஆரம்பிக்கும். இந்த உயர்வுக்கு காரணம், இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம், இந்த நன்மைக்கு காரணம் என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய முயற்சி, என்னுடைய பலம், என்னுடைய அது, என்னுடைய இது என்று சொல்லி மாம்சமான காரியங்கள் நம்முடைய பொய்களமாய் மாறுகிற பொழுது வேதம் சொல்கிறது, இருதயம் விலக ஆரம்பிக்கும். இருதயம் கடவுளை விட்டு விலக ஆரம்பிக்கும். மனுஷன் மேல பார்வை செலுத்துகிற பொழுது அந்த மனுஷனுக்கு எல்லாரும் நமக்கு இருக்கிறது, அந்த மனுஷனை பார்க்கிற நமக்கு அந்த நிறைய தந்திருக்கலாம் என்ற உணர்வு நமக்குள்ள வந்து மாம்சம் பெருக ஆரம்பிக்கிற பொழுது இருதயம் கடவுளை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. இருதயம் கடவுளை விட்டு விலகுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவன் சபிக்கப்பட்டவர். மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானவர்களை பிரபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதர் சபிக்கப்பட்டவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்த அழைப்புக்கு இந்த உலகத்தில் நாமும் நீங்களும் பாத்திரவான்களாய் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது உண்மை தன்மை என்பது இருக்க வேண்டும். அது சிறிய ஊழியமாக இருக்கட்டும், அது பெரிய ஊழியமாக இருக்கட்டும், அதை ஆண்டவருக்கு செய்கிறேன் என்ற உணர்வு, என்னுடைய தகப்பனுக்கு நாம் செய்கிறேன் என்ற உணர்வு. நாங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சில காரியங்கள் செய்கிற பொழுது, அப்பா என்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்து நான் வீட்டை பெருகிவிட்டு அல்லது வீட்டுக்கு என்னுடைய தாய் தகப்பனுக்கு உதவி செய்வது, அவர்களிடமிருந்து ஏதாவது பணத்தை பெற்றுக் கொள்ளவா நாம் செய்கிறோம்? சொல்லுங்கள். நாங்கள் வீட்டில் கூடுதலாக இருக்கட்டும், சத்தியமாக நடந்ததாக இருக்கட்டும், அது சமைப்பதாக இருக்கட்டும், அம்மா அப்பாவோட காசுகளை பெற்றுக் கொள்ளவா நாம் செயல்படுகிறோம்? இல்லை. அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக என்னால் பக்கத்தில் இந்த வீடு கூட்டப்பட வேண்டும்,
எனது வீட்டுக்குள்ள வாழ்கிற பெற்றோர்கள் பசியோடு வந்து இருக்காதபடி சமைத்து வைத்து அவர்களுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்த வேண்டும். நாங்கள் வாழ்கிற இந்த வீட்டுக்குள்ள தோராட்டம் வீசாதபடி நாத்தம் அடிக்காதபடி சத்தியவான்களை கலைக்கும் வீட்டை பெருக்கி அழகாக இந்த வீட்டை வைத்திருக்க வேண்டும் என்று நான் செய்வது சம்பளத்துக்காக அல்ல. அந்த பெற்றோர் மீது வைத்திருக்கிற பாசத்து நிமித்தமாக வீடுகளை சுத்தமானவதா இருக்கட்டும், உறுப்புகளை கழுவுவதா இருக்கட்டும், வீட்டை நாம் சுத்திகரிப்பதா இருக்கட்டும், எதை செய்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவருடைய நன்மைகளை நாம் செயல்படுவது போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்தபடியாக அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஏதாவது கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையில நான் இதை ஆண்டவருக்கு செய்கிறேன், என் தகப்பனுக்கு நான் இதை செய்கிறேன், என் அப்பாவுக்கு நான் இதை செய்கிறேன், என் அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு இதை செய்கிறேன் என்ற உணர்வு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறது. அங்கே கிரியை செய்வது கூலி அல்ல, அன்பு. என் தகப்பனுடைய வீடு அழகாக இருக்க வேண்டும், என் தகப்பனுடைய வீடு அழகாக கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும், என் தகப்பன் வாசம் பண்ணுகிற வீடுகள் இந்த வீடு அழகாக இருக்க வேண்டும். நான் வேறு வீட்டுக்குள்ள விளையாடுவது நாட்டம் அடிக்காதபடி என் தகப்பனுடைய வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனுடைய அன்பு நிமித்தமாக நாம் செயல்பட வேண்டும். ஆகவே ஊழியம் என்பது, அழைப்பு என்பது அன்பின் அடிப்படையில் இதை ஆண்டவருக்கு செய்கின்ற உணர்வு அடிப்படையில் நாம் நம்முடைய காரியங்களை உண்மையாக செய்கிற பொழுது நம்முடைய அழைப்புக்கு பாத்திரமானலாக இந்த பூமியில நாம் நீங்கள் வாழ முடியாத சலாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். எப்பொழுது நம்முடைய அழைப்பு சரியாக செயல்படுவது, எப்பொழுது உண்மைத்துவமாய் தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய வைத்திருக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய அழைப்பு கேட்ட ஒரு பாத்திரவான்களா இந்த பூமியில வாழுகிறோம் என்ற உணர்வை வேதம் அங்கே காண்பித்துக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இரண்டாவதாக பவுலடியா அந்த தெசலோனிக்கேயர் நிருபத்திலே அவர் எழுதுகிற காரியம், உங்களுடைய தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணப்பட வேண்டும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் உங்கள் வாழ்க்கையில பூர்ணப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று பவுலடியா தெசலோனிக்கேயர் நிருபத்திலே சொன்னதை நாங்கள் வாசித்தோம். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? சில பேர் சொல்லுவார்கள், என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தேவனுடைய சித்தப்படிதான் நடக்கிறது. கேள்விப்படுகிறீர்களா? சொல்லுவாங்க, எது நடந்தாலும் அது அவருடைய திட்டம் தான், அது அவருடைய சித்தம். எது நடந்தாலும் அது அவருடைய திட்டம். சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவார்கள், எந்த விதி எதுவோ அதுதான் நடக்கும். ஒருவர் கஷ்டப்பட்டா, ஒருத்தர் விட்டு போயிட்டா, அல்லது ஒரு விட்டு போயிட்டா, பிள்ளைகளை தரதற்கு தேவையில்லாத காரியங்களை செய்து போனா, அது அவனுடைய நல்ல விதி, அது அவனுடைய நல்ல விதி, அது இந்த பிள்ளைகளுடைய விதி. விதி எதுவோ அதுதான் நடக்கிறது. விதி போட்டு விளையாடு என்று சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படியாக நடப்பது எல்லாமே தேவ சித்தமா? அழைப்பு ஓகே, அழைக்கப்பட்டு வந்துட்டோம். அழைக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே தேவ சித்தம் சொல்றாங்க. என் வாழ்க்கை நடக்கிறது எல்லாமே தேவ சித்தம் இல்லை முடியாது. என் வாழ்க்கை நான் ஆண்டவருடைய, நான் கடவுள் அறிந்ததில்லை, நான் சமப்படுத்தவில்லை, ஆலயத்துக்கு வாரவில்லை. ஆகவே என் வாழ்க்கை நடப்பது எல்லாம் தேவ சித்தம். அதுக்கு கை சரி, என் வாழ்க்கையில் நடக்காத தேவ சித்தம் இல்ல, ஏதோ நடக்குது, அதுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்ப அன்பானவர்களே, நிறைய சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நடக்கிறது எல்லாம் தேவ சித்தம் இல்ல. நடக்கிறது எல்லாமே தேவ சித்தமாக இருந்தால் ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் உபாசிக்க வேண்டும்? ஏன் உபாசனத்துக்கு வர வேண்டும்? நடப்பது எல்லாமே தேவ சித்தம் என்று எங்களை மாற்ற இந்த காரியங்கள் செய்து கொண்டே போகலாம் தானே. நடக்கிறது எல்லாமே தேவ சித்தமா இருந்தா இயேசு என்ன சொல்லியிருப்பார்? பரமண்டல தேவதை, ஆண்டவரே, பரலோகத்தில் உடைய சித்தம் நடக்கிறதோட பூமியிலும் இந்த சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன? இந்த பூமியில பிதாவுடைய திட்டம் நடக்கவே இல்லை என்றுதானே அர்த்தம். சரிதான்? பிதா
இந்த பூமியில தேவனுடைய சித்தம் நடக்க முடியாதபடிக்கு தடையாக ஏதோ இருக்கின்றார் செய்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணதா உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஆக தேவனுடைய சித்தம் நடப்பது எல்லாம் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில அல்லவே அல்ல. ஆனால் இதுதான் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்திருப்பதுதான் தேவ திட்டம். அது இது நடக்க வேண்டும் என்று தேடி கண்டுபிடிப்பது நம்முடைய திட்டம், நம்முடைய விருப்பம். அதுக்கு தான் ஜெபிக்கிறோம், அதுக்கு தான் உபவாசிக்கிறோம், அதுக்கு தான் சமூகத்தில் காத்திருக்கிறோம், அதுக்கு தான் மன்றாடுகிறோம், அதுக்கு தான் மாலையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற்ற ஆண்டவரே, உடைய சித்தம் நிறைவேற்ற ஆண்டவரே என்று ஜெபிப்பது ஏன்? ஏதோ ஒரு மாம்சத்துடைய விருப்பங்களும் எங்களுடைய உலக அபிலாஷைகளும் இந்த மாம்சம் உலகம் விசுவாசத்தால் இருக்கிற மற்றவர்கள் இழுக்கமான தேவ திட்டம் உடைய வாழ்க்கை அடைக்க முடியாதபடிக்கு தடைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறபடிதான் தேவ திட்டம் சித்தம் இதற்கு அறிய வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். அதற்காகவே தான் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாய் இந்த பூமிக்கு வெளிப்பட்ட தெய்வம். ஒரே ஒரு குமாரனாய் இருந்தவர் இந்த பூமிக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க முடியாத வந்தார். ஆனால் அவரும் நினைக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்கி விடுமா, நீக்கி விடுமாண்டவரே. தேவ திட்டத்தை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய சித்தத்தை நம்ப அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடியை பார்த்தார். அடியை புறப்போகிற கொடூர காட்சியை பார்த்தார், ஒருவருடைய சுலபமான போகிற கொடூர காட்சியை பார்த்தார். என்ன நடக்க போகிறது எல்லாவற்றையும் அறிந்தவர் ஜெபிக்கிறார், எல்லாத்தையும் நீக்கி போடுகிறாண்டே. இதாவே இந்த பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி விடுங்க. இயேசு ஒரு நாள் இந்த பூமிக்கு ஜெபம் பண்ணினார். பிதாவே சித்தத்துக்கு மேலாக விருப்பத்துக்கு மேலாக நீர் எதைய வாழ்க்கையை இருக்கிறீரோ அதை என்னை நீக்கி கொடுவானா, நீக்கி விடுங்க. சிலுவை பாடுகள் எனக்கு வேண்டாம், சிலுவை வேதனை எனக்கு வேண்டாம், நான் வளர்ந்த அறிஞர் காரியம் எனக்கு வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், காலை துப்பு போகாத எல்லாரும் அது வேண்டாம் ஆண்டவரே. இயேசு இந்த பூமியில் சென்றார். அதே இயேசு கிறிஸ்து அடுத்த காலம் சொன்னார், ஆண்டவரே ஆனால் உங்க சித்தம் நிறைவேற்ற, உங்க சித்தம் மாத்திரம் நிறைவேற்ற. அப்படியா பிதாவின் திட்டத்திற்குள்ளே, பிதாவின் விருப்பத்திற்குள்ளே இருப்பது எல்லாமே சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள், செழிப்பின் ஆசீர்வாதங்கள், நல்ல நன்மைகள் மாத்திரம் இருக்காது. பிதாவின் சித்தத்தை செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடம் வராது, ஒரு கஷ்டமும் வராது, ஒரு துன்பமும் வராது என்று நாம் நினைக்கிற சந்தர்ப்பங்கள் உண்டுதான் பாருங்களே. ஆனால் சில நேரங்களில் பிதாவின் சித்தத்திற்குள்ளேயும் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான் கூடும். பிதாவின் சித்தத்திற்குள்ளேயும் கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டு தான் இருக்கிறது என்ற காரியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பின் பிரகாரமாக, தேவனுடைய அழைப்பின் பிரகாரமாக தான் அழைப்பை பெற்றதான மாவழியாக கூட அவருடைய வாழ்க்கையில எத்தனை முறை கசைகள், எத்தனை முறை மரண போராட்டங்கள், எத்தனை முறை வேதனைகள், பசிகள், பட்டினிகள், வறுமைகள், கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் வந்தது. தேவ சித்தத்துக்கு கொரோனா ஒழிய அப்படின்னாலோ, தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட அப்படின்னாலோ இல்லை. தேவ சித்தத்துக்குள்ளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், தேவ சித்தத்துக்குள்ளும் தேவன் எங்களுடைய நன்மை கருதி சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். நன்றாக இருக்கிற பொழுது மாத்திரம் நாம் தேவ சித்தத்தை செய்கிறேன் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வருகிற பொழுது, ஏற்றங்கள் வருகிற பொழுது, உயர்வுகள் வருகிற பொழுது, கனம் வருகிற பொழுது, ஆசீர்வாதம் வருகிற பொழுது, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்கிற அதே சொல்ல வேண்டும். தாழ்வுகள் வருகிற பொழுது ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு இருக்கிறது. ஏற்றங்கள் மாத்திரம் ஆண்டவர் அல்ல, இறக்கமான சூழ்நிலைகள் நம்மோடு இருக்கிறார். எத்தனையோ 14,000 நிர்வகிகள், எத்தனை வேலைக்காரர்கள், 10 பிள்ளைகள் எல்லாம் இருந்தவர்களும் தேவனுக்கு நன்றி சொன்ன யோபு, எல்லாம் அழிக்கப்பட்ட பொழுதும், எல்லாம் அழிக்கப்பட்ட
மகிழ்ச்சியாக முதல் நாள் கூட பாவம் செய்யாத உத்தமன் என்ற வேதம் யோபை குறித்து சொல்கிறது. மேலே இருக்கிறவர்களும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார் யோபு, கீழே போனவர்களும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். அதை பார்த்து ஆண்டவர் அந்த நிலைமையை இரட்டத்தனையாக மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவர் உயர்வுகளுக்கு ஆண்டவர், ஏற்றங்களுக்கு ஆண்டவர், தாழ்வுகளுக்கு ஆண்டவர், இறக்கங்களுக்கு ஆண்டவர், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராக இருக்கிறார். அப்படியெல்லாம் இங்கே வேத பகுதியில் சொல்லுகிறது, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான வல்லமையாக நிறைவுபட, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நாம் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னார். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கடவுளுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதியுள்ளார். அழகான காட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிற போது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அங்கே அவரை பார்க்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாங்க, இயேசுவே உங்களுடைய தாய் வந்திருக்கிறார்கள், உங்களுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் இயேசுவே என்று இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். உடனே இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். வசனத்தை பாருங்கள், கடைசி வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 4 கடைசி வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும், எனக்கு சகோதரியும், எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள் என்றார். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே சொல்ல வருகிறார். இயேசுவை உண்மையாய் இயேசுவை பெற்றெடுத்த தாய் 30 ஆண்டுகளாக அவருக்கு சாப்பாடு போட்டு அவரை பார்த்து பராமரித்து போஷித்து உடுத்திவிட்டு அவர்கள் அந்த தாய் வந்து வெளியேற்கிறார்கள், சகோதரர் வந்து வெளியேற்கிறார்கள், சகோதரிகள் வந்து வெளியேற்கிறார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு செய்தி வந்து இயேசுவை தாய் வந்திருக்கிறார்கள். இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி வந்திருக்கிறார்கள், ஜனங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே இயேசு நேரடியாக பார்க்க முடியாத சகோதரர்களுக்கு முடியவில்லை. இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். அவர்கள் ஓடி சொல்றாங்க, இயேசுவே உம்முடைய தாய் வந்திருக்கிறார், உம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசு அவருக்கு சொன்ன பதில் என்ன? இவர்களெல்லாம் என்னுடைய தாய். அந்த வசனத்தை முதல் வசனத்தை வாசிங்க. உட்கார்ந்து இருக்கிறவர்களை இயேசு பார்த்து, இதோ என் தாய், என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி, எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? அழைப்புக்கு பரம அழைப்புக்கு பாத்திரமானலாம் இந்த பூமியில வாழ வேண்டுமானால் கடவுளுடைய வீட்டுக்குள்ள எங்கு கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பது உண்மை. இரண்டாவது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை எப்படி நாம் நிறைவேற்றக்கூடும் என்று பார்க்கிற பொழுது வேதம் சொல்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யார் என்று அங்கே காண்பித்து கொடுத்தார். அவரை சூழல்களை, அவரை வார்த்தைகளை கேட்டவர்களை, அவருடைய சத்தத்தை கேட்டவர்களை பார்த்து சொல்றார், இவர்கள் தேவனுடைய சித்தத்தை இவர்கள் செய்கிறவர்கள்தான். இவர்கள் எனக்கு தாய், இவர்கள் எனக்கு சகோதரர், இவர்கள் எனக்கு சகோதரி என்று இயேசு தன் வாயால் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்துக்கு நேராக தன்னை ஒப்புக் கொடுக்கிறாரோ அந்த மனிதன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான் என்பதுதான் உண்மை. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. எவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்கிறது.
மொத்தம் 60 பாவம் என்று வேதம் சொல்கிறது. இந்த கவலைக்குள்ள அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீங்களும் தேவனுடைய சத்தத்தை அவருடைய சித்தத்தை எப்படி கேட்க முடியும்? வேதத்தை வாசிக்கிற பொழுது, பிரசன்னங்களை கேட்கிற பொழுது, தேவனுடைய வேதாகம கருத்தரங்கள் பைபிள் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நேரங்களை ஒதுக்குகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதுதான் உண்மை. அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு சலாக்கியம் பெற்றவர்கள் இருந்தார்கள். உண்மையாக பெற்றதாய் வெளியாக, உண்மையாக உடன் பிறந்தவர்கள் வெளியே. ஆனால் தேவ சத்தத்துக்கு நேராக, தேவ சித்தத்துக்கு நேராக, தேவனுடைய விருப்பத்தை ஏற்றும்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், இவர்கள் தான் என்னுடைய தாய் சகோதரர்கள் சகோதரிகள். எவ்வளவு ஒரு கனமுள்ள ஒரு பாக்கியம், எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளா இன்றைக்கு ஆலயத்திற்குள்ள நாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ சத்தத்தை கேட்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள். இருந்தால் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக தன் செவியை சாத்து அதுக்கு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய காலத்தில் நாம் நீங்களும் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நேரம், நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்மோடு பேசுகிறார். ஒரு நாள் லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்கள். ஒரு சிலர் ஓடி வருகிறார்கள், இயேசுவிடம் ஓடி வருகிறார்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இயேசுவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அதுதான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். வாசித்து 13:27. ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும், ஆண்டவரை உம்மை சுமந்ததான அந்த கர்ப்பமும், நீர் பாவித்த முலைகளும், நீங்கள் பாவித்த அந்த முலைகளும் வாக்கியம் உள்ளவர்கள் என்று கத்தி சத்தம் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சொல்வது, ஆண்டவரே, அந்த மரியா உம்மை தூக்கி வளர்த்த மரியா, உமக்கு பால் ஊட்டி ஆண்டவர் உமக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கின மரியா, உம்மை சுமந்த மரியா, தன் வயிற்றை சுமந்த மரியா, வாக்கியமே என்று சொல்லி சத்தம் என்று சொல்லுகிற பொழுது இயேசு ஒரு ரகசியத்தை சொல்கிறார். நன்றாக கவனியுங்கள். அதுக்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு வார்த்தை இயேசு நமக்கு சொல்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை இயேசு பாருங்கள். ஓடி வந்து சொல்கிறார்கள், சத்தமிட்டு கத்தி, ஐயோ இயேசுவே, உம்மை பெற்றெடுத்த அந்த தாயான பாக்கியவதி, பாக்கியவதி. அதை இல்லை என்று இயேசு சொல்லவில்லை. ஆமாம், பாக்கியவதி தான். உண்மைதான், என்னை பெற்றெடுத்த தாய் ஒரு பாக்கியம் பெற்ற தாய்தான். உண்மைதான். அப்படியானாலும் என் வார்த்தைகளை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்கள் அந்த மரியாதை பார்க்கிறோம் பாக்கியவான்கள். அவன் அந்த மரியாதை பார்க்கிறது பாக்கியவான்கள். இந்த காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இறையா தேவ சித்தம், எல்லா சித்தம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், அந்த வார்த்தையை காத்துக் கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய ஆசை. அந்த வார்த்தையை கேட்கிறவர்களையும் அந்த வார்த்தையை காத்துக் கொள்கிறவர்களையும் என் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் என்னுடைய சகோதரிகள், அவர்கள் என்னுடைய தாயாக இருக்கிறார்கள், அவர்கள் அதிக பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மரியாதை பார்க்கிலும் அதிக பாக்கியம் உள்ளவர்கள் அந்த தேவ சித்தத்தை
செய்கிற வகைக்குள்ள வருகிற எல்லாரும் அதிக பாக்கியவான்கள். கரெக்டான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆனா அதை எவ்வளவு தூரம் காத்துக் கொள்கிறோமோ, அந்த ரெண்டு காரியத்தை சொன்னா, கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை காத்துக் கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். காத்துக் கொள்ள வேண்டும். வாலிபன் வழியை என்னால் சொல்லப்படுவான். தேவனுடைய வசனத்தின்படி தானே காத்துக் கொள்ளுகிறவர்கள் தேவ வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவார்கள். தேவ வசனத்தை தங்கள் வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிறவர்கள் தங்கள் வயலை சுத்தம் பண்ணுவார்கள். தீமையான காரியங்களை வெளியே வருவார்கள். அசுசிகளை வருகிற ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் அருகிற காரியங்களை அருகிற ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை விரும்ப ஆரம்பிப்பார்கள். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வார்த்தை வருகிறோ, அந்த வார்த்தை அந்த மனிதனை சுத்திகரிக்கும். அந்த வார்த்தை அந்த மனிதனை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தை அந்த மனிதன் அதை தரநிலைக்குள்ள கொண்டு போகும். எவ்வளவு தூரம் உலகத்தில் படிக்கிற படிப்புகள், எவ்வளவு தூரம் உலகத்தில் இருக்கிற பட்டங்கள் ஒரு மனிதனை கனவு நிலைமைக்கு கொண்டு போய் உயர்ந்த வருமானங்களுக்குள்ளாக கொண்டு போய் அதிகமான கருத்தில் உள்ள இந்த உலக படிப்புகளை கொண்டு போகுமானால் அதை விட மேலான படிப்பாகிய கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் உயர்ந்த நிலைமைக்குள்ள கொண்டு போகும். தேவனுடைய வார்த்தையெல்லாம் கடவுள் வார்த்தையெல்லாம் தேவனுடைய ஆவியின் அமலப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வருஷம் தேர்தலாகும் எந்த நல்ல கிரியை செய்யும்படியாக அவனை தகுதியுடன் மாற்றும்படியாக தேவனுடைய வார்த்தை படிக்கிறது, உபதேசிக்கிறது, கடிந்து கொள்கிறது, எல்லாவற்றையும் செய்வதற்கு உதாரணம் ஒரு மனிதன் நல்ல நிலைமைக்குள்ள கொண்டு போகும்படியாகவே இந்த வேத வார்த்தையை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு மேலாக நாம் செவியை கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக பூமியில் வாழ்கிற பொழுது அந்த வார்த்தை அந்த வாழ்க்கையை காணப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் தாயிடம் பாக்கியப்பட்டவர்கள், என் தாயை விட மேலானவர்கள் நீங்கள். என்னோடு பிறந்தவர்கள் நான் என்று சொல்லுகிறதான என் சகோதரர்களை பார்க்கிறோம், என் சகோதரிகளை பார்க்கிறோம், நீங்கள் எனக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் தாயுமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அனைத்து அழைப்புக்கு மாத்திரமானவர்களாய் வாழ வேண்டுமானால் உண்மை தன்மை நம்முடைய வாழ்க்கையில் தேவை. இரண்டாவது, தேவனுடைய சம்பூர்ணமான சித்தத்தை நாம் செய்கிறோம் என்று எந்த அடிப்படையில் நாம் காண்பிக்கிறோம் என்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதும் அந்த கடவுளுடைய வார்த்தையை காத்துக் கொள்வதுமே நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்கு நேராக வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு தகுதியை அந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. இன்னும் ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்க கேட்போம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கடவுளுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எபேசியர் வாசிக்கிறோம். ஆவியினால நிறைந்து துன்மார்க்கத்துக்கு ஏற்ற மதுபான வெறியை கொள்ளாமல் ஆவியினால நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு புத்தியை சொல்லிக்கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி எப்படி வருகிறது? தண்ணி அடிச்சா வருகிறது. துன்மார்க்கம் எப்படி செய்யறா? தண்ணி அடிச்சாங்கன்னா அவனுக்கே தெரியாது அவன் என்ன செய்யறது. அப்படிதான். அப்போ துன்மார்க்கத்தனமான வரிக்கு சாராயம், கசிப்பு, தேவையில்லாத காரியங்கள் தேவை. அதை அடிச்சாக்கா துன்மார்க்க வரி வரும், இல்லாட்டி வராது. அப்போ துன்மார்க்கத்தனமாய் கத்தி குளறி வழியை போட்டு கூச்சலுக்கு காரியங்கள் செய்யறதுக்கு எப்படி ஒரு சாராயம் தேவையோ அதே போல
சித்தத்தை செய்கிறோம். 17 வசனம் திருப்பி வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 11 வரைக்கும் பாருங்க. 5-17 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் மனிதர்களாக இருக்க வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் கடவுளுடைய சித்தம் என்னது உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன சித்தம் என்பதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ கடவுளுடைய சித்தம் என்னன்னு முதல் பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தையை கேட்பது, அதை காத்துக் கொள்வது தான் சித்தமாக இருக்கிறது. இப்பொழுது துன்மார்க்கத்தனமான வழியை கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அவரை துதித்து அவரை பாடி அவரை போற்றி அவரை புகழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுவா ஆவியினால் நிறைந்து துதித்து அவரை பாடி அவரை போற்றி அவரை புகழ்வது நாம் எதை செய்கிறோம்? தேவ சித்தத்தை செய்கிறோம். செய்யாதவர்கள் ஆவியில் நிறைந்த ஒரு அனுபவம், ஆவியில ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஆவியில் ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் இல்லையா? கதவை கூட்டுங்க, வெளியில போங்க, ஜெபிங்க, 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 பாடுகளை பாடுங்க, அதையாவுடைய பாடுகளை பாருங்க, தேவனை துதிங்க, கருத்தோடு அவரை துதிங்க, ஆவியில் வந்து அவரை துதிச்சு பாருங்க. அந்த அழகான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது ஆவியில் ஆண்டவரை துதிக்கிற அனுபவம், ஆவியில் ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம், ஆவியில் ஆண்டவரை போற்றி பாடுகிற ஆராதிக்கிற அனுபவம் வாழ்க்கையில் வருகிற பொழுது நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறீர்கள். நாங்கள் தேவ சித்தத்தை செய்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, நல்ல வாசல் பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொன்னார். ஆனால் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் காரியத்தை நமக்கு சொல்ல வருகிறார். வாசிங்க 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5:18. ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் கேட்கிறீர்கள். அந்த 17 வருஷம் 1 தெசலோனிக்கேயர் 5:18. விடையிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நீங்கள் அப்படி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தம் அதுவாக இருக்கிறது. எதுவாக இருக்கிறது? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றியை சொல்வது. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள அவரை பார்த்து நன்றியை சொல்வது பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது, பிதாவுடைய விருப்பமாய் இருக்கிறது, பிதாவுடைய ஆசையாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதை காத்துக் கொள்வது மாத்திரமல்ல, எல்லாத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாம் செய்யப்பட வேண்டிய காரியம் எல்லாத்திலும் ஆண்டவருக்கு நன்றியை சொல்லி பழகி ஆவியில் நிறைந்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை ஆதரித்து அவரை போட்டி பாடி அவரை துதிக்கிற பொழுது நாம் அனைவருமே என்ன செய்கிறோம்னா தேவனுடைய திட்டத்தை செய்கிறோம், தேவனுடைய ஆசையை செய்கிறோம், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறோம். அதைத்தான் தெசலோனிக்கேயர் நிருபத்திலே பவுல் அழகாக சொன்னார். நாம் அனைத்துக்கு பாத்திரமாக இந்த பூமியில் வாழ்ந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய சம்பூர்ணமான சித்தமும் அவர் விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிரியும் பலமாய் இந்த வாழ்க்கையில நிறைவேற்றபடி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சொன்னார்களா? அந்த ஜெபம் இந்த 3 காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறது. அதற்கு பாத்திரவான்களாக இந்த பூமியில் நாம் இருந்து பிதாவுடைய சித்தத்தை நேரானது காரியங்களை ஒப்புக் கொடுத்து அவர் மேல் நாம் விசுவாசம் வைத்து வாழ்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அளவு கட்டத கிரியைகளை செய்வார். ஆமென். விசுவாசம் என்ன செய்யும்? துதிக்க வைக்கும். விசுவாசம் என்ன செய்யும்? ஆராதிக்க வைக்கும். விசுவாசம் என்ன செய்யும்? அவரை ஆவியில் நிறைந்து அவரை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரப்பா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறேன். என்ன அந்த வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையை காத்து
பொழுது அதற்கு ஏற்ற பலன், அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் நாம் அனைவருடைய வாழ்க்கையில் நாம் செய்யணும். ஆமென். பவுலும் சீலாவும் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு தேவனுக்காக ஊழியர்களை செய்யும்படியாக கடந்து போனார்கள். ஆனால் இருவரும் துண்டிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், இரத்தம் தாராதையாக ஓடுகிறது. கையும் காலும் அவங்க சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில கையையும் காலையும் கட்டி வைத்து விட்டார்கள். ஆனால் வாய கட்டவில்லை. கை கட்டப்பட்டாயிட்டது, கால் கட்டப்பட்டாயிட்டது. வெளியே ஊழியத்தை செய்ய முடியாத சூழல், ஆண்டுகளுக்காக காரியத்தை செய்ய முடியாத சூழல். இரண்டு கைகள் கட்டப்பட்டது, காலம் கட்டப்பட்டது, ஆனால் வாய் கட்டப்படவில்லை. துதித்தார்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்தார்கள், ஜெபித்தார்கள். பவுலும் சீலாவும் நகரலாம் தெரியல, ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆண்டவரை பாடி பாடி புகழ்ந்து போற்றி அவர் யாரும் மறிக்கிறவர்கள் எல்லாருடைய கட்டுகள் அவர்களே. சகலசாலையுடைய ஆசீர்வாதங்கள் அசைக்கப்பட்டது, கதவுகள் திறக்கப்பட்டது, எல்லாமே கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் கிரியை நடக்கிறது. ஆண்டவர்கள் விடுவித்தார். எங்கள் ஆண்டவருடைய சித்தம் அவரை ஆராதிப்பது, எங்களுடைய ஆண்டவருடைய திட்டம், அவருடைய விருப்பமும் எங்கள் அவரை துதிப்பது, அதுதான் அவருக்கு பிடித்தது என்று சொல்லி அவருக்கு பிடித்ததை செய்யும்படியாக தங்கள் வாழ்க்கையை மாற்றிய பொழுது தேவ சித்தத்தை செய்யும்படியாக தான் ஊழியர்களுக்கு வந்தார்கள். தேவ சித்தத்தை செய்தபோது அமைந்துள்ளது. தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது வேதனை, கண்ணீர், வேதனை எல்லாம் தாழ்ந்தாலே உடம்பில் ரத்தம் ஓடியது. தேவ சித்தத்தை செய்த வைக்கிறார். ஆனாலும் இன்னொரு நம்முடைய சித்தமும் இருக்கிறது. துதிக்கலாம், அவரை பார்க்கணும், அவரை போலணும், அவருக்கு நன்றி வச்சிருக்காங்க, அவரை பார்த்து அவர் ஆராதித்தார்கள். அவர் பார்த்தார், அதுக்கு மேல் அவரால் இருக்க முடியல. சதைச்சாலை ஆக்கினார், கதவு திறந்தார், கதவு அவிழ்த்தார். யார் யாரெல்லாம் அடித்தார்களோ, யார் யாரெல்லாம் வெள்ளம் சின்னபடியாக கட்டி வைத்தார்களோ அவர்களே வந்தார்கள், அவர்களே கூடி வந்தார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி நான் இருக்க முடியாத இவருடைய துதி ஆராதனை அன்றைய பாவமாக செய்தது. அதை வந்தவருடைய பிள்ளைகளை அழைப்பு ஏற்ற பாத்திரமானவர்களாக நாம் வாழ வேண்டுமானால் அந்த வீட்டுக்குள்ள எங்கும் நாம் உண்மையுள்ள வாழ்ந்து வாழ வேண்டும். அதே போல தேவ சித்தத்தை நாம் செய்கிறோம் என்று இதன் அடிப்படையில் சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்போமானால், அந்த வார்த்தையை காத்துக் கொள்வோமானால், நான் தேவ சித்தத்தை செய்கிறேன். நான் துதிக்கிறேனா, ஆராதிக்கிறேனா, நான் துதிக்காமல் ஆராதிக்காமல் இருப்போமானால் நான் தேவ சித்தத்தை செய்யவே இல்லை. ஆவியில் இறங்கி துதிக்கிற அனுபவத்துக்கு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறீர்கள். தேவ சித்தத்தை செய்கிற பொழுது விசுவாசம் இன்னும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் கிரியை செய்ய தேவனுடைய கிரியை பலமாக எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, சக வாழ்க்கையில தேவனுடைய பயங்கரமான கிரியைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில காண. ஆமென், ஆமென். ஆகவே இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி பவுலுடைய தெசலோனிக்கே சபையை பார்த்து சொன்னார். இதற்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அழைப்புக்கு மாத்திரமான நடக்க வேண்டுமானால் என் வாழ்க்கையில் உங்களுடைய சமூகத்துக்குள்ள எங்கும் ராஜ்யத்துக்குள்ள எங்கும் நாம் முன்னாள் நினைக்கிறோம். அப்பா, இரண்டாவது சித்தத்தை நான் நிறைவேற்றுகிற பொழுது என் விசுவாசம் தெரிய செய்யும். என் விசுவாசத்தை பார்க்க நீங்க பலமாய் உங்கள் கிரியைகளை என் வாழ்க்கையில் செய்வீங்களா? ஆகவே இந்த இறந்தை அழைப்புக்கு பாத்திரமாய் வாழ்ந்து உங்களுடைய சித்தத்தை நாம் இந்த பூமியில செய்ய பாராட்டுகிறார்களே. எத்தனையோ பக்தர்கள் இதை செய்து, எத்தனையோ கிறிஸ்துவாக இதை செய்து நாம் இந்த மகிழ்ச்சிக்காக இந்த பூமியை வாழ்ந்து மடிந்தார்கள். எத்தனையோ கிரியைகள் மூலமாக செய்திருக்கிறார்களே. எங்கள் மூலமாகவும் அப்படிப்பட்ட கிரியைகள், எங்கள் குடும்பங்கள் மூலமாக அப்படிப்பட்ட கிரியைகள், எங்கள் சபை மூலமாக அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லமையுள்ள கடவுள் நாம் இருக்கிறார். ஆமென். பவுல் சீலாவுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, தெசலோனிக்கேயருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இயேசுவுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வது கடவுளாக உண்டு. ஆமென். எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வது கடவுள் உண்டு. அறிஞர்களே, அழைப்பு பாத்திரமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி அதன் மூலம் ஆசீர்வாதங்களை நன்மைகளுக்கும்
மகிமை தான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.